ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் இல்லை அப்படின்னா நம்மளால எக்ஸாம் வந்து எழுத முடியாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்தபடியாக நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் கூடிய விரைவில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப முக்கியம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய குரூப் 4 அப்ளிகேஷனுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைன் மூலமா செக் பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியா இன்னொரு வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஏற்கனவே பதிவு செய்தார் உள்நுழைய அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து இந்த பயனாளர் குறியீடு அப்படிங்கிற பாக்ஸ்ல டைப் பண்ணிருங்க. கடவுச்சொல் அப்படிங்கிற பாக்ஸ்ல அதற்கான பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணி ஆன்சர் என்டர் பண்ணிட்டு சம்மர்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை எக்ஸாம் அப்ளை பண்ணி எல்லாம் எழுதிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் வரும். இதுல 1/2024 நோட்டிபிகேஷன் நம்பர் 1/2024 வந்து பாருங்க கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, REG நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய அப்ளிகேஷன்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் கூடிய விரைவில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இதில் வந்து நாட் எட் ஜென்ரேட்டட் அல்லது எட் டு பி ஜென்ரேட்டட் அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆயிரும். இன்கேஸ் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எட் டு பி ஜென்ரேட்டட் அல்லது நாட் டு பி ஜென்ரேட்டட் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது பிழை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அகைன் இந்த டேஷ்போர்ட் பேஜ் வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணோன்னா ஒன்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்தோன்னே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. இதில் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.